மிகச்சிறந்த வெற்றிகளை தமிழகத்திலே பெற்று வருகிற நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து வெற்றிகளை பெற வேண்டும், தொடர்ந்து வெற்றிகளை பெறுவார்கள். அவருடைய தந்தையார் எப்படி வெற்றிகளை இங்கே தமிழ்நாட்டில் குவித்தாரோ அதே போன்ற வெற்றிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றிகள் மூலமாக இந்திய திருநாட்டுடைய தளபதியை நிர்ணயம் செய்கிற ஒரு தலைவராக, இந்தியாவின் மிகப்பெரிய தலைவராக கலைஞர் அவர்கள் எப்படி பிரதமரையும் அன்றைக்கு ஜனாதிபதியும் எப்படி உண்டாக்கினாரோ அதே போல பிரதமரை உண்டாக்குகிற அந்த பணியை செய்யக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டின் மூலமாக, இது பொதுக்கூட்டமாக இருந்தால் கூட மாநாட்டாகத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதன் மூலமாக மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், வாழுகிற காலமெல்லாம் முதலமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சராக இருக்கிற காலத்திலெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சார்பாக கேட்டு நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய தென்காசி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் சகோதரி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை உங்கள் மத்தியில் வாக்கு கேட்க உங்கள் சார்பாக அழைக்கிறேன். தென்பொதிகை மலையும் திருக்குற்றாலமும் சங்கர நாராயணரும் ஆண்டாள் நாச்சியாரும் சமயக்குறவர்களும் பாடல் பாடிய இந்த புண்ணிய பூமியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு வழங்கிய தமிழகத்தின் முதல்வர், இந்தியா கூட்டணியின் முக்கிய அங்கமாக திகழும் ஈடு இணையற்ற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எளிய கழக குடும்பத்தில் பிறந்த மயக்குவியல் மருத்துவரான என்னை கழக வேட்பாளராக கௌரவப்படுத்தியமைக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. கழகம் தொடங்கிய காலம் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாய் எங்கள் குடும்பமும் உள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். எனது பெரியப்பா துரைராஜ் அவர்கள் சங்கரன்கோவில் தொகுதியின் முதல் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஏழ்மையும் கல்லாமையும் இல்லாமையும் சூழ்ந்த இந்த பகுதியை திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் விடியல் தந்து கொண்டிருக்கும் நமது தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆசையோடு உங்கள் தங்கையாக, உங்கள் மகளாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். தலைவர் அவர்களின் ஆசையோடும் எனக்கு வாக்காளர்களாகிய நீங்கள் ஆதரவு தந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யும் பட்சத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய உங்கள் ஊழியனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையின்படி சிறப்பாக பணியாற்றி ஒன்றிய அரசிலிருந்து நமது தொகுதிக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், சலுகைகள் அனைத்தையும் கொண்டு வருவதற்கு ஓயாது உழைப்பேன் என்று உங்கள் அனைவரிடமும் தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், எங்களை வழிநடத்தும் பொறுப்பு அமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும், கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கும், தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 40 நமதே, நாடும் நமதே, தமிழ் வெல்லும். மரியாதைக்குரிய விருதுநகர்